ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அவியல் பண்ண போகிறோம். வாழைக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கேரட்டு, பீன்ஸு எப்படி சொன்னேன்னு பார்க்கலாம் வாங்க. கடையில் போட்டோம். இப்போ தண்ணி தேவையான தண்ணி ஊற்றி கொஞ்சம் சால்ட்டு, மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுக்கணும். பாயில் பண்ணணும். காய் கொஞ்ச நாள் நல்லா வேகுது. நம்மக்கிட்ட என்ன காய் இருக்கா போட்டு அவியல் பண்ணலாம். கருணக்கிழங்கு இருந்தாலும் சரி, ஓகே. இன்னைக்கு கருணக்கிழங்கு என்கிட்ட எல்லாம் போடல, எல்லாம் மூடி போட்டுடலாம். வேக அவியலுக்கு காய் வந்து சேர்க்கலாம். கொஞ்சம் அவியலுக்கு அரைவை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 3, தேங்காய், ஜீரகம், பரவாயில்ல. காய் வந்து போச்சு. இப்போ அரவையை ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா வதங்கி போச்சு. இப்போ அரவை விட்டாச்சு. இப்போ தேங்காய் எண்ணெய், இது மேலே தேங்காய் எண்ணெய் விட்டுக்கணும். இதோடைய ஃப்ளேவரே தேங்காய் எண்ணெய் தான். இப்போ தயிர் 4 ஸ்பூன் தயிர் போட்டுருக்கேன். அவியலுக்கு திக்காக இப்படி தான் இருக்கணும். அவியல் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இது மாதிரி இதாக இருக்கணும். நம்ம அவியலுக்கு வைக்கும் போது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. இது மாதிரி இருந்தால் தான் அவியல் நல்லா இருக்கும். இப்போ அவியல் ரெடி. இப்போ இறக்கணும். இப்போ அவியல் ரெடி. இது சுண்டைக்காய் வத்த குழம்பு பார்த்துக்கலாம்.